தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏசப்பா இந்த நாள்ல உங்களை அதிசயமாக வழி நடத்துவாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் 2 நாளாகமம் 6வது வசனம் 41வது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனம் மத்தியில வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்துக்கு தேவரே, உமது வல்லமே விளக்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாய கர்த்தாவே, உமது ஆசிரியர்கள் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. பாருங்க, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னாக்க, பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். இப்ப பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ வேண்டும் சொன்னா உடன்படிக்கப்பட்டு எழுந்தருள வேண்டும். இப்போ உடன்படிக்கப்பட்டு எப்படிலாம் எழுந்ததுங்கிறத நம்ம இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களோட மோசையோட உடன்படிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. யோசுவாவோட உடன்படிக்கப்பட்டு வந்தது. இந்த உடன்படிக்கப்பட்டு எந்த இடத்துலலாம் எழுப்பின எல்லா இடங்களையும் அவர்களை வழிநடத்திட்டு வந்த எல்லா இடங்களையும் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஜனங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தால் சத்துருக்களோட யுத்தம் பண்ணி அவருடைய ஜனங்களை அற்புதமா ஆச்சரியமாக நடத்தி நன்மையினால் அவர்களை நிரப்பி அவர்களை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. அவருடைய ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வர்றாரு. உடன்படிக்கப்பட்டு எழுப்பினதை நம்ம எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாருங்க, உடன்படிக்கப்பட்டு முன்னால போகிறது செங்கடல் 2ஆக பிளந்தது. சிறுவெளி ஜனங்களுக்கு வழியை உண்டு பண்ணி உடன்படிக்கப்பட்டு முன்னால போயிட்டு அவர்களை வழி நடத்தி கொண்டு போனது. யோர்தானை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு போனது. உடன்படிக்கப்பட்டுகிறது அந்த பட்டிகள் வேதம் தான் இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த உடன்படிக்கப்பட்டிக்கு பதிலாக அந்த பெட்டிக்குள்ள இருந்த அந்த வேதத்தை நம்ம கையிலே தந்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தை நம்ம கையிலே தந்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் தான் இந்த வேத வசனம் தான் நமக்கு உடன்படிக்கப்பட்டியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த பெட்டியை கனம் பண்ணி இந்த வசனத்தை எந்த இடத்துலலாம் எழுந்தருள பண்றோமோ, எந்த இடத்துலலாம் சுவிசேஷத்தினாலையும் ஜனங்கள் உறவினர்களோடவும் மற்ற ஜனங்களோடவும் கிராமத்திலையும் தேசத்திலையும் இந்த உடன்படிக்கப்பட்டு நம்ம உயர்த்தி காட்டி இந்த வசனத்தை எடுத்து சொல்லி இந்த வசனத்தை உயர்த்த வைத்த அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு, நன்மையினால நிரப்புறாரு. அவங்கள நன்மையினால மகிழ பண்றாரு, சந்தோஷப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, பரிசுத்தவங்கள் யார்? அவரோட பிள்ளைகள் அனைத்து பேருமே தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து உலகத்தை எல்லா இதுல இருந்து விடுதலாகி ஆண்டோட பிள்ளையாக வாழ்ற எல்லாருமே ஆண்டோட பிள்ளைகள் பரிசுத்தவங்க. அப்ப அவர்கள் என்ன செய்யறாரு, மகிழ பண்றாரு. எல்லா விதத்திலையும் எல்லா கஷ்டத்திலையும் சிலவெல்லாம் ஆண்டோட பிள்ளைகளா மாறினதுனால குடும்பத்தினாலையும் சகோதரர்களாலையும் பெற்றோர்களாலையும் நெருக்கங்கள் உண்டாகும், கஷ்டங்கள் உண்டாகும். எல்லாத்திலையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தவங்களை ஆசிரியர்களை தேவனுடைய ஊழியக்காரர்களை மகிழ பண்ணுவாரு, மகிழ பண்ணி ஆசீர்வதிப்பாரு, உயர்த்தி காட்டுவாரு. அவருக்காக நம்மளும் தேர்வு செய்யணும். அவருடைய வசனத்தை அவருடைய உடன்படிக்கப்பட்டிய எதுக்கும் பயப்படாத அப்படி நம்ம உயர்த்தி காட்டும் பொழுது நம்மள ஆண்டவர் மகிழ பண்ணுவார். எல்லா இடத்துல மகிழ பண்ணுவாரு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நந்தேசப்பா ஆண்டவரே, இந்த வேத வருஷத்தை கட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரை தனித்தனியா பேருப்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க தகப்பனே தோத்திரத்தினால அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திர நன்றியப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இந்த வருஷம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதி சுகமனத்தினால நிரப்பும், ஞானத்தினால நிரப்பும். ஏசாப்பா தோத்திர விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை தெய்வமே அப்பா தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் மகிழ பண்ணுங்க தகப்பனே, தோத்திரம் ஆசீர்வதிங்க ஏசாப்பா ஆண்டவரே. தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே, வட இந்தியா பகுதியில எல்லாம் ஆண்டவரே, இன்னும் எங்க தேசத்துலயே அப்பா தோத்திரம் அருகில் உள்ள மாநிலம் தான் ஆண்டவரே. அப்பா தண்ணீர் நிரம்பி ஆண்டவரே அப்பா அழிவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதே ஏசாப்பா. எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க, எங்க தேசத்தின் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க தகப்பனே ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. இப்படிப்பட்ட அழிவுகளுக்கெல்லாம் விலக்கி ஆண்டவரே எங்க தேசத்தலைவர் மகிழ பண்ணுங்க தகப்பனே, தோத்திரையா ஆண்டவரே. எங்க தலைவர்களை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே, தோத்திரையா ஏசாப்பா. தோத்திரை கிரியை செய்யும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.